ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும்ங்க. இந்த மாதம் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல அருமையான மாதம் தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய தொழில், அதாவது 10ஆம் இடம், உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் 10ஆம் அதிபதி 10க்குடைய ஆட்சி உச்சம் பெறாரு புதன். அதே மாதிரி சூரியன் திக்பலம் அமையுது. அதே மாதிரி கேது இருக்கு, சுக்கிரன் இருக்கு. 11 குடையவரும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெறாருங்க. இது வந்து மற்ற ராசிகளுக்கு எல்லாம் இல்லாம தனுசு ராசிக்கு மட்டுமே இந்த மாதம் வந்து இந்த பலன்கள்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கிரகம் வந்து திக்பலம் அடையுது, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் அடையுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுது, 11ஆம் இடத்துலையும் கிரகம் வந்து ஆட்சி பெறுது. இந்த அமைப்பு வந்து மற்ற 12 ராசிகளில் தனுசு ராசிக்கு மட்டும்தான் இந்த பலன்கள்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. சூப்பரான டைம். கரெக்டாக நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயங்களை செய்யும்போது அது அப்படியே சக்ஸஸ் ஆயிரும். எந்த விஷயத்தை தொட்டாலும் சக்ஸஸ். பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல விஷயங்கள் தான். பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகும். பிஸ்னஸ் மூலிமா, உங்களோட தொழில் மூலிமா நல்ல லாபம் அதிகமாக கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ரொம்ப சூப்பர். தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பார்ட்னருக்கு இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதி 11லேயே இருக்காரு. அவர் உங்களுக்கு 6 குடையவர், 11 குடையவர். அப்போது லாபம் அப்படிங்கிறது, அந்த லாபம் மூலிமா உங்களோட கடன் அத்தனையுமே தீர்ந்துடும். கடன் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கடனில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் போயிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு உண்டான கடன் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக யாராவது கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை வந்து உங்களுக்கு தொழில் மூலிமா வரக்கூடிய லாபத்தில் அந்த கடனை அடைச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள். உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டியது அது தடையாயிட்டே இருந்திருக்கும், அல்லது நிறுத்தி வச்சுட்டே இருந்திருப்பாங்களே, அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெனிஃபிட் இருக்குது. உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானம் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய சர்வீஸு அங்கீகரிக்கப்பட்டு அதுக்குண்டான பாராட்டும் அங்கீகாரமும் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நிறைய அலைச்சல்கள் இருக்குது. அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்குண்டான பெனிஃபிட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், நல்ல, அதாவது புத்தி கூர்மை, ஞாபகத்திறன்லாம் அதிகமாக இருக்குது. வக்ர காலகட்டங்களில் வந்து தெய்வத்தோடைய அனுகிரகமும் வேணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் கண்டிப்பாக உண்டு. 3 குடையவர் 3ல் வந்து வக்ரம் பெறுறாரு. அதே மாதிரி 4ஆம் அதிபதி, அதாவது 4 குடையவர் வந்து 6ஆம் இடத்துல வக்ரம் பெறுறாரு. படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும். என்ன அப்படின்னா அடிக்கடி சம்டைம் வந்து சோம்பேறித்தனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காம தனுசு ராசினாலே தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எடுத்த ஒரு காரியத்தை செயல்படுத்தாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு டார்கெட், அதாவது உங்களுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ரீச் பண்ணாமல் நீங்கள் வந்து ஓயவே மாட்டீங்க. அதே மாதிரியே செயல்படுத்திடுங்க. உங்களோட லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ். தொட்ட அத்தனையுமே சக்ஸஸ். நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி வக்ரமாக இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளிக் ஆகாது. 2, 3ஆவது டைமில் வரும்போது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். நல்ல பலன்கள்லாம் இருக்குது. குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, அதாவது சுமூகமான உறவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வழி ஆதரவு உண்டு, அனுகூலம் உண்டு. அவர்களுடைய ஆதரவும் அனுகூலமும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி இளைய சகோதரனுடைய ஆதரவுகள்லாம் உண்டு. சொத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை பங்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
குருவோடைய பிளெஸிங்ஸ் வேணும். தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தா அத்தனையுமே சாத்தியமாகும். குருநாதர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பான பலன்களை குடுக்கும். அரசியல் துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கு. கரெக்ட்டா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஏன்னா சூரியன் திக்பலம் பெறுறாரு. அரசியலுக்கே சூரியன், கேது சேர்ந்த அமைப்பு 10ஆம் இடத்துல அதுவும் இருக்கு. அப்ப தலைமை இடத்துக்கு உங்கள பத்தி நியூஸ் போகும். அது நல்ல நியூஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். பிரஸ் பீப்பிள்ஸு, மீடியா இந்த மாரி விஷயங்கள ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. தலைமை இடத்துக்கு உங்கள பத்தி நல்ல மாதிரியான நியூஸ் போகும். அது மூலியமா உங்களுக்கு நல்ல பதவிகள்லாம் கிடைக்கும். நல்ல வருமானம் உண்டு. மக்களுடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். புரட்டாசி மாதத்த பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். அரசாங்க அதிகாரிகளுக்குலாம் இது ரொம்ப பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய பெரிய கிஃப்ட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அனுகூலமான மாதம். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்கள ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா சேலரி இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன்லாம் தானாவே தேடி வரும். வேற யாருக்கோ போக வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸ் ஆகி உங்களுக்கு அது தானா அந்த லிஸ்ட்டில் நீங்க வந்துருவீங்க. ஈஸியா கிடைச்சிடுவீங்க. ட்ரை பண்ணாமயே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 12 குடையவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால வீட்ல பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் இந்த காலகட்டத்தில அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தொழிலு, உத்தியோகம் இது 2மே இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல கவனத்த செலுத்துங்க. தேவையில்லாம லைஃப் பார்ட்னர் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கனால, அதாவது கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதம், பிரச்சனைகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதுல கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதே மாரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சக்சஸ் ஆகும். 11 கூடிய புதன் 11ல ஆட்சி பெறுறாரு. 5 கூடையவரும் 7ல இருக்காரு. லவ் பண்றவங்கலாம் மேரேஜுக்கு போய் முடியக்கூடிய அமைப்பும், ப்ளஸ் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய, அவங்களுடைய சம்மதத்தோடைய கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு சிலருக்கு வருது. அதுக்குண்டான ப்ரொசீஜரை இந்த மாசத்துல தொடங்குங்க. கண்டிப்பா அது சக்சஸ்ல முடியும். அதே மாரி நண்பர்களுடைய விஷயங்கள், நண்பர்கள் கிட்ட என்னன்னா நிறைய பழக்கவழக்கங்கள் இருக்கும். அவங்க மூலியமா அனுகூலம் கிடைக்கும். அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு. அவர்களோட சேர்ந்து வெளி மாநிலம், வெளிநாடு, நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் அதிகமாக உண்டு. படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் தானா தேடி வரும். அத கப்புன்னு புடிச்சிட்டு கொண்டு போயிருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ கொடுக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல அனுகூலமான மாசம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். கணவருடைய ஆரோக்கியத்திலயும் கவனமாக இருக்கணும். கணவருக்கு சிறு மாரகம் உண்டு. அதனால பார்த்து இருந்துக்கங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டா ரொம்ப நல்லது. பெரிய வீண் விரயங்கள்ல தவிர்க்கலாம். அதே மாரி ஒரு சிலருக்குலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு ஆல்ரெடி கட்டி ஏதாவது அதில ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இந்த மாசத்துல நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாரி ஏதாவது ஒரு விஷயம், அதாவது பாகப்பிரிவினை இந்த மாரி இருந்துச்சுன்னா, அது எல்லாமே உங்களுக்கு தானா தேடி வரும். உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பெற்றோருடைய முக்கியமா தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் தேவை. தாயாருக்கு மருத்துவ செலவு, மருத்துவ வீண் விரயம் 4 குரு வக்ரமாயி 12ஆம் இடத்த பார்க்குறாரு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். அதே மாரி தாய் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுன்னா, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். அத முடிச்சுட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் போம்போது கண்டிப்பா சக்சஸ கொடுக்கும். 5 கூடைய செவ்வாய் 4ஆம் பார்வையா கேதுவ பார்க்குறாரு. இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அது சக்சஸ கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30ஆம் தேதி, செப்டம்பர் 30, அக்டோபர் 3, அதே மாதிரி 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதியில லக்கி டேட்ஸு. கலர் சாண்டில் கலரு, அதே மாதிரி எல்லோ கலர், லைட் எல்லோ ப்ளஸ் ஒயிட்லேயே சில்வர் ஒயிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸு. நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமாக யாரையாவது மீட் பண்ண போகிறது, ஒரு மீட்டிங்க்கு போகிறது, இந்த மாதிரி
இதுக்கு வந்து இந்த டேட்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கும்போது, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும், ப்ளஸ் இதையும் சேர்க்கும்போது சிறப்பான கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. எக்கனாமிக்கல பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.